சென்னையில் மழை காலங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதை தடுக்கும் வகையில் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் பூங்காக்கள், விளையாட்டு திடல்களில் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைக்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சியின் இந்த புதிய முயற்சி குறித்த தொகுப்பினை இப்போது பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பெருமழை காலங்களில் ஏற்படும் வெள்ள பாதிப்பை தடுக்க கால்வாய்கள் மற்றும் வடிகால்களை தூர்வாறுதல், புதிய நீர்நிலைகளை உருவாக்குதல் போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மைதானங்கள், பூங்காக்கள் மற்றும் தெருக்களில் தேங்கும் மழை நீரை சேமிக்க ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் புதிய திட்டத்தை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. சென்னையில் வெள்ள பாதிப்புகளை தடுக்கும் வகையில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் நிதியுதவியின் கீழ் சென்னை மாநகராட்சி இத்திட்டத்தை செயல்படுத்துகிறது. முதற்கட்டமாக 8 விளையாட்டு மைதானங்களில் நீர் சேமிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒவ்வொரு விளையாட்டு திடல்களிலும் தலா 1.6 கோடி ரூபாய் மதிப்பில் 5 லட்சம் லிட்டர் மழை நீரை சேகரிக்கும் வகையில் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது ஒரு 5 லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்தாலும் எந்த டைமில் வந்தாலும் அதை நிலத்தடி கீழே சேமித்து நிலத்தடி நீரையும் அதிகப்படுத்தி இதனால் ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்பிலிருந்து இந்த நகர்ப்புற பகுதிகளை நாம் இதிலிருந்து இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றலாம். அப்படிங்கிறதுனால இதை மாதிரி ஒரு 8 இடம் இதை தேர்வு செய்து மாநகராட்சியால் தேர்வு செய்து அதை அறிவியல் பூர்வமாக ஆய்வுகள் செய்து இதை நம்ம NDMAன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணி அவங்களும் அப்ரூவ் பண்ணி இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதோடு சுமார் 40 லட்சம் லிட்டர் கொள்ளளவு நீரை சேமித்து வைக்க முடியும். இத்திட்டத்தால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதோடு மழை நீர் வீணாக கடலில் கலப்பதும் தடுக்கப்படும். ஒரு மழை பெஞ்சதுன்னா ஒரு 5 லட்சம் லிட்டர் தண்ணி வந்தாலும் உடனடியாக அது உடனே உள்வாங்கிக்கும். இப்போ இந்த திட்டத்தோட மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம சாதாரண மண்ணில் பார்த்திங்கன்னா தண்ணீர் உள்ளே வாங்குறதுக்கு அதிகப்படியான நேரம் எடுத்துக்கும். ஏன்னா அந்த சாயிலுடைய பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவோம், அது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எக்கோ பிளாக் போட்டு பண்ணுறதுனால, ஒரு ஃபில்டர் மீடியா போட்டு பண்ணுறதுனால 96% நீர் உடனுக்குடன் நிலத்தடி நீருக்குள்ளே போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ இதையும் அடிக்கிட்டு அதற்கு மேலேயே இந்த ஜியோ டெக்ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய ஒரு வடிகட்டியையும் போட்டு அதற்கு மேலே இப்போ நம்ம கருங்கல்களை போட்டு ஒரு ஃபில்டர் மீடியா கிரியேட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு விளையாட்டு திடல் மாதிரி போட்டிருக்கோம். கோவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டம் சிறப்பான பலனை அளித்து வரும் நிலையில் இந்த ஆண்டு சென்னையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நீர் மேலாண்மை புரிதலோடு ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் சென்னை மாநகராட்சி கொண்டு வந்துள்ள இந்த புதிய திட்டம் பெருமழை காலங்களில் நல்ல பலனை தரும் என எதிர்பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் மகேஸ்வரன், செய்தியாளர் ஹரிகரன், சன் நியூஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.